ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் யாருன்றது உங்ககிட்ட சொல்லணும்ல. நான் ஒரு டேட்டா இன்ஜினியர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வேர்ல்டுலேயே நம்பர் 1 க்ளவுடான AWS, அதாவது அமேசான் வெப் சர்வீசஸ் பற்றி சொல்லித்தர போகிறேன். சரிடா, இதை படித்து நான் என்னடா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு க்ளவுட் இன்ஜினியர் ஆகலாம், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகலாம், இல்லை டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் கூட ஆகலாம் கைஸ். அது உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் சர்வீசஸை பொறுத்து மாறும். இந்த வீடியோவில் நான் எல்லாத்த பற்றியும் எடுக்க போகிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் வர ஒரு வீடியோலையும் எல்லாத்த பற்றி எடுக்க போகிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, AWS S3 சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன அந்த எல்லா டொமைன், அதாவது எல்லா ஜாப்ஸ்க்குமே இந்த சர்வீஸ் ஒரு காமனான சர்வீஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்னடா சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேர் வந்து S3, AWS S3 சர்வீஸ். சரிடா, அது என்னடா S3னா ஒன்றும் இல்லை கைஸ், சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதில் வந்து 3 S இருக்கிறதுனால அவனுங்க மீன்ஸ் AWS, இதை S3ன்னு வச்சுட்டானுங்க கைஸ். ஸோ இதனா என்ன, இந்த சர்வீஸ் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பேர்லேயே இருக்குது, இது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஸ்டோரேஜ்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜென்ரலாக நம்மளோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, இல்லை லேப்டாப் எடுத்துக்கோங்க. மை ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திஸ் பிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து 2 ஸ்டோரேஜ் இருக்குது, ஒன்று C டிரைவ், இன்னொன்று D டிரைவ். இந்த ஏதோ ஒரு டிரைவ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நீங்கள் ஃபைல்ஸை வச்சுப்பீங்க. சரியா? இப்போது சேம் கான்செப்ட்ஸ் தான் S3யும். S3ல் இந்த டிரைவுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற ஃபோல்டருக்கு ஃபோல்டர் தான் பேர். திரும்பி சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுவும் ஃபோல்டர் தான் பேர். அதுக்குள்ளே நீங்கள் ஃபைல்ஸ் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் கைஸ். சரிடா, ஒரு ஃபைலில் மேக்ஸிமம் நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணலான்னா 10 TB ஆஃப் டேட்டா வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த 2 ஃபைல் இருக்குது, இந்த ஒரு ஃபைலில் 10 TB டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். 10 TB டேட்டாக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஒரு ஃபைலை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. சரி, ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே, அதாவது இந்த திஸ் பிசின்ற ஒரு அக்கௌண்ட், AWS அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த C பக்கெட், D பக்கெட் மாதிரி எத்தனை பக்கெட் நான் கிரியேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 100 பக்கெட்ஸ் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை நான் இங்கே போடுறேன். 1 அக்கௌண்ட் 100 பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, 10 TB ஃபைல், அதாவது சிங்கிள் ஃபைல் நீங்கள் ஒரு பக்கெட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணலாம். ஓகே, சரி, பக்கெட்டுன்றியே, அது எப்படி இருக்கும், அந்த ஹைரார்கி எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிரைவ் கிரியேட் பண்ண போகிறீங்க. சரியா? அது பேர் பக்கெட். இந்த பக்கெட்டுக்கு நீங்கள் எந்த நேம் வேணால் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டப்படி. அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சப் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஃபைல்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் n. சரியா? இப்போது இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டுக்குள்ளே ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதே மாதிரி சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். அந்த சப் ஃபோல்டருக்குள்ளே ஃபைல்ஸ் இருக்கும் கைஸ். இந்த ஃபைல் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னவா வேணால் இருக்கலாம். இந்த ஃபைல் வந்து ஆடியோ ஃபைலாக இருக்கலாம், இல்லை வீடியோ ஃபைலாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை CSVயாக இருக்கலாம், JSON-ஆக இருக்கலாம். anything it can be guys. ஸோ AWSக்கு ஓவர்வியூ இது மட்டும் போதும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போது இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடலாம் நம்ம டேரெக்டாக. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS கன்சோலை கிளிக் பண்ணுறேன். AWS கன்சோல் நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், உங்ககிட்ட அக்கௌண்ட்டே இல்லைனா என்ன பண்ணணும் நீங்கள் யோசிப்பீங்க. இப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இது வந்து பே as you go. அப்படின்னா நீங்கள் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு காசு கட்டணும். சரி, காசு கட்டி தான் நான் இதை படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை.
நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக கொடுப்பான். ஒரு குறிப்பிட்ட கிரெடிட்ஸ் கொடுத்து, கிரெடிட்ஸ்னா அவனே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்து நீ படித்து கற்றுக்கடா ஏடபிள்யூஎஸை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். சரிங்களா? இதனால் அவனுக்கு என்ன லாபம்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் படித்து கற்றுக்கிட்டு டேட்டா இன்ஜினியர் ஆனீங்கன்னா உங்களோட கம்பெனி அவன் சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி யூஸ் பண்ணுவான்ல, அப்போ அவனுக்கு லாபம். ஓகேவா? சரி, ஓகே. நான் எப்படி அதை கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது கைஸ். ஹவு டு கிரியேட் ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். தமிழில் கூட வரும். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு இதெல்லாம் காட்டாது. எனக்கு ஏன் காட்டுதுன்னா, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு காட்டுது. நீங்கள் வந்தோடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை சர்ச்சை கிளிக் பண்ணி S3ன்னு டைப் பண்ணுங்கள். S3ன்னு டைப் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே அவன் வருவான். யார் வருவா? S3 வருவோம். அந்த சர்வீஸை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க இப்போது. ஸோ அதுக்கு நீங்கள் S3ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜுக்கு கூப்பிட்டு போகும் கைஸ். ஓகேவா? இந்த பேஜ் வந்தோடனே சரிடா நான் என்னடா பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் அவனே கொடுத்துருப்பான் எப்படி S3 கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. அதை பார்க்குறதுனா பாருங்கள், இல்லை என் வீடியோ பார்க்குறதுனாலும் பாருங்கள், நான் நல்லா தான் எடுத்திருப்பேன். இல்லை நீங்கள் கிரியேட் பக்கெட்டுன்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தோடனே உங்களுக்கு பக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க வேண்டியது என்னென்னா, ஜென்ரல் கான்ஃபிகரேஷன்ஸில் ஏடபிள்யூஎஸ் எந்த ரீஜனில் அந்த பக்கெட்டை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான். சிட்னி அப்புறமா சவுத் ஈஸ்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான். ஏன் அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, என் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு, நான் இந்த ரீஜனில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் அந்த ரீஜன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இதுவே நான் பேசிக்கோனா நான் செலக்ட் பண்ணலாம் எந்த ரீஜனில் கிரியேட் பண்ணுன்ற மாதிரி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என்னப்பா குளோபல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்டுக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்க போகிறீங்க. மை ஃபர்ஸ்ட் பக்கெட், இல்லைனா டெஸ்ட் பக்கெட், இல்லைனா CSV பக்கெட், உங்களோட விருப்பம். அந்த பேர் என்ன வேணா இருக்கலாம். குளோபல் நேம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க இருக்க AWS யூசர், அதுவும் S3 சர்வீஸை கிரியேட் பண்ணியிருக்கவன் ஆல்ரெடி ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பான் பார்த்தீங்களா, டெஸ்ட் பக்கெட்னு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பக்கெட்னு வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, ஆல்ரெடி அவன் வச்சிட்டான். சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். குளோபல் நேம் ஸ்பேஸ் வச்சுட்டு டெஸ்ட் பக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓகே இந்த பேர் யாரும் யூஸ் பண்ணல போல், அதனால எனக்கு எந்த எரரும் வரல. சரியா? இதுவே யாராவது யூஸ் பண்ணியிருந்தானுங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேர் எரர் வரும். நான் ஏதாவது போட்டு பார்க்குறேன். டெஸ்ட் பக்கெட்டுன்னு வைக்கலையா? மை ஃபர்ஸ்ட் பாரா, இந்த இது கூட யாரும் வைக்கல கைஸ். ஸோ நீங்கள் இது ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்காகவே சூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ரீஜனல் நேம் ஸ்பேஸ். ஓகேவா? ஏன்னா இந்த அக்கௌண்ட்டில் அந்த பக்கெட் நேம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி குளோபலாக யாராவது வச்சிருக்கலாம். இன்ஸ்டாகிராம்லாம் யூசர் நேம் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ என் பேருக்கு சஞ்சய்ன்னு சொல்லலாம் யூசர் நேம் கிரியேட் பண்ணுறான். ஆல்ரெடி அவனா கிரியேட் பண்ணிட்டானா, எனக்கு அதே நேமில் கிரியேட் பண்ண முடியாது. சஞ்சய் 12, சஞ்சய் 01 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யூனிக்காக போட்டு தான் கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இந்த குளோபல் நேம் ஸ்பேஸ். ஸோ அக்கௌண்ட் ரீஜனலாக வச்சிங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த பேர் கிரியேட் பண்ணிங்கன்னா அது குளோபலாக இருக்க அந்த நேமோட அஃபெக்ட் ஆகாது. புரியுதா? நான் என்ன பண்ணுறேன், மை ஃபர்ஸ்ட் பக்கெட்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் பக்கெட். ஓகேவா? இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சரி மை ஃபர்ஸ்ட் பக்கெட் தானே நான் கிரியேட் பண்ணேன், எதுக்கு இங்கே ஐஃபன் ஏதோ நம்பர் வருது, அதுக்கப்புறமா ரீஜனோட நேம்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும் கைஸ். உங்கள் பக்கெட் நேம் ஐஃபன் உங்கள் அக்கௌண்ட்டோட ஐடி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும், அதே தான். இந்த பக்கெட் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த ரீஜனில் இருக்குது இந்த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த பக்கெட்டுக்கு ஃபுல் நேமாக அதுவே வச்சிரும் AWSஏ. இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி, நீங்கள் அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப். இது என்னப்பா ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப், நீ தானே உன் அக்கௌண்ட்டில் தானே கிரியேட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரேன். இந்த ACL டிசேபிள்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் டிசேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த AWS அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த S3 பக்கெட்டில் உங்களால் நீங்கள் போடுற ஃபைலை வேறு எந்த AWS அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கவங்க பார்க்கணுன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த சஞ்சய் பாஸ்கரன்ற அக்கௌண்ட்டுக்குள்ளே இருந்து மை ஃபர்ஸ்ட் பக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து சாம்பிள் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைல் என்னால் பார்க்க முடியும். வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு, AWS அக்கௌண்ட்டு சஞ்சய் பாஸ்கரன்ற மாதிரி வேறு யாராவது வந்து ராக்கி அப்படின்ற ஒரு AWS அக்கௌண்ட்டில் இருக்காமல் ஏன் S3 அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஏன் AWS அக்கௌண்ட்குள்ளே இருக்க S3 சர்வீஸ்க்குள்ளே இருக்க ஃபைலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் அப்படின்னா பார்க்க முடியாது. ஏன்னா இது என் அக்கௌண்ட்குள்ளே இருக்குது. அவன் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு சில வழி இருக்குது கைஸ். நான் அவனுக்கு ஆக்சிஸ் கொடுக்கணும். அந்த ராக்கின்றவனுக்கு ஆக்சிஸ் கொடுத்தா அவன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் ஐ ப்ரொவைட் த ஆக்சிஸ், அவனால் என் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்க அந்த ஃபைலை பார்க்க முடியாது. சரியா? இப்போ இந்த ACLs எனேபிள் ஆகிருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த ராக்கின்றவன் AWS அக்கௌண்ட் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்க S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்போ அவன் சப்போஸ் ஒரு ஃபைல் போட்டுறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைலை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஈவன் அந்த S3 பக்கெட் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஃபைல் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை ஆக்சஸ் பண்ணோன்னா அவன் நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஏசிஎல்ஸ் டிசேபிள்ட் இதை வச்சுக்கோங்க. அவனே சொல்கிறான் இதுதான் ரெக்கமெண்டட் அப்ரோச்சுனும். சரியா? பிளாக் பப்ளிக் ஆக்சஸையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கும். அடுத்து பக்கெட் வெர்ஷனிங் அப்படின்றத பற்றி நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசுகிறேன். இப்போதைக்கு அது டிசேபிள்லேயே இருக்கட்டும். சரிங்களா? வேறு எதுவும் நீங்கள் பெருசாக இதில் கொடுக்க தேவையில்ல. இது என்னப்பா டிஃபால்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா, உங்கள் S3 பக்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபைலை நீங்கள் எதில் இருந்தாவது ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. அதாவது வேறு ஒரு சர்வீஸ், க்ளூன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, அதுக்குள்ளே இருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்களோ இல்லை வேறு நார்மல் பைத்தான் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறீங்களோ, அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு அதில் இருக்க கண்டென்ட் வந்து ஆக்சஸ் ஆகும். ரெஸ்ட்டில் இருக்கப்போ, அதாவது உங்கள் S3 பக்கெட்டுக்குள்ளே உங்கள் ஃபைல் தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம், அப்போ வந்து அது என்கிரிப்டடாக இருக்கும். என்கிரிப்டட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் சொல்லிட்டு அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குது, ஒரு ஃபைல்குள்ளே அமேசான் எழுதிருக்குன்னு வைங்க. அது அமேசானாக இல்லாமல் ஹேஷ்டேக் @0 1 2 3 அப்படின்னு சென்ஸே இல்லாத மாதிரி ஒரு என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படி இருக்குன்னா அது ஜஸ்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் கைஸ். ஸோ ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ், இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிட்டு கிரியேட் பக்கெட் கொடுத்துருங்க. இங்கே வருது பாருங்கள், இந்த ரீஜனல்லே நான் ஆல்ரெடி இந்த என்ன சொல்லுது, பக்கெட் நேம் கண்டெய்னர் கேரக்டர்ஸ் ஆரண்ட் அவைலபிள். ஸோ நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பக்கெட் கிரியேட் பண்ண முடியாது கைஸ். அதுக்கு பதிலாக ஐஃபன் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ கிரியேட் பக்கெட் கொடுக்குறேன். பக்கெட் கிரியேட் ஆகிடுச்சு. சரிடா பக்கெட் கிரியேட் ஆகிடுச்சு நீ சொன்னால் நான் நம்பணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ப வேணாம், நான் காட்டுறேன். இந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இங்கே பக்கெட்ஸ் என்ன இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண பக்கெட் இங்கே காட்டுதா, மை ஃபர்ஸ்ட் பக்கெட். இப்போ இந்த பக்கெட்டும் இந்த ட்ரைவும் ஒரே மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கெட்டுக்குள்ளே நான் போகிறேன், இந்த பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைல்ஸை டேரெக்டாகவும் அப்லோட் பண்ணலாம், இல்லை இந்த பக்கெட்டுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே கைஸ். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எப்போ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரைட் சைடில் கிரியேட் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோல்டருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா சேல்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சேல்ஸ் ஃபைல்ஸ்லாம் இந்த ஃபோல்டரில் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஃபோல்டருக்கு என்கிரிப்ஷன் வேணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் வேண்டாம் கைஸ். ஸோ கிரியேட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருமே கிரியேட் ஆகிடும். ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே, ஐ மீன் இந்த மை ஃபர்ஸ்ட் பக்கெட்டுக்குள்ளே சேல்ஸ் ஃபைல்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் ஃபைல்ஸை வேணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஹாய் கைஸ் வெல்கம் டு AWSன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலில் கண்டென்ட் கொடுக்குறேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன், என் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன் கைஸ். ஓகே, டெஸ்க்டாப்பில் போயிட்டு சேல்ஸ் ஃபைல் 1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபைலை வந்து நான் க்ளவுடில் அப்லோட் பண்ண போகிறேன், என் லோக்கல் மிஷின்லேருந்து. அப்லோட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்குள்ளே ஆட் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்பில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபைலை வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். எங்கப்பா சேல்ஸ் ஃபைல் 1 வாப்பா தம்பி. இப்போது இங்கே காட்டுதா, இந்த ஃபைலை தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கீழே போய்ட்டு வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்ல, அப்லோட் கொடுத்தீங்கன்னா போதும், அப்லோட் ஆகிடும். சரி ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்குறது, இந்த இது இன்டூ மார்க் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள் ஹைரார்க்கி பாருங்கள், அமேசான் S3க்குள்ளே பக்கெட் இருக்குது. அந்த பக்கெட்டோட பேர் வந்து நம்ம கிரியேட் பண்ண பக்கெட், மை ஃபர்ஸ்ட் பக்கெட். அந்த பக்கெட்டுக்குள்ளே சேல்ஸ் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கீங்க. ஓகேவா? இதுக்குள்ளே நான் இந்த சேல்ஸ் ஃபைல்ஸ் .1.txt என்ற ஃபைலை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் கைஸ் ஒரு AWSல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணோம், அந்த பக்கெட்டுக்குள்ளே ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இப்படி தான் நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணலாம். சரியா? இப்போது இந்த பக்கெட் வேர்ஷனிங்னு ஒன்று நீ அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னியே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரேன். இப்போ இந்த சேல்ஸ் ஃபைல் 1ல் வந்து இந்த ஒரு டெஸ்ட்டு தான் கைஸ் இருக்குது, ஹாய் கைஸ் வெல்கம் டு AWSன்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து ஒரு சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் சேல்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து TABLES வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு 100 ரூபாய்க்கு சேல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் கைஸ். வெஜிடபிள்ஸ் எனக்கு 100 ரூபாய்க்கு ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இந்த சேல்ஸ் ஃபைல் என் லோக்கல் மிஷினில் இருக்குது, க்ளவுடில் நாளைக்கு அப்லோட் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட் வேர்ஷன் எனேபிள் பண்ணலன்னா
என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் இந்த ஃபைல் ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ்ன்ற கண்டென்ட் இருக்க ஃபைல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் இந்த கண்டென்ட் இருக்க ஃபைலை மட்டும்தான் பார்க்க முடியும். சரியா? இப்போ அதுவே பக்கெட் வெர்ஷன் நீங்கள் எனேபிளில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ்ன்னு இந்த ஃபைல் இருக்குல்ல, அதையே நீங்கள் பார்த்துக்க முடியும் கைஸ். இப்போ இதில் அதுதான் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா, இதை நம்ம டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இதை டெஸ்க்டாப்பில் சேல்ஸ் ஃபைல்ஸ் 2ன்ட்டு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாருங்கள். ஹை கைஸ் வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ்ன்னு இருக்குது. சரிடா, நான் தான் இங்கே மாற்றிட்டேனே, அப்போ அங்கே மாறலன்னு கேட்டிங்கன்னா, இது லோக்கல் டிவைஸில் இருக்குது இந்த ஃபைல். அதை நம்ம க்ளவுடில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்போ பக்கெட் வேர்ஷன் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னா, நீங்கள் இந்த பக்கெட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த பக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த பக்கெட்டை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பக்கெட் வேர்ஷன் இங்கே இருக்கா, இதில் நீங்கள் எடிட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சேவ் சேஞ்சஸ், அவ்வளோதான். இப்போ போயிட்டு நான் அந்த சேல்ஸ் ஃபைலை திரும்பியும் அப்லோட் பண்ணுறேன். எந்த சேல்ஸ் ஃபைல்? எனக்கு வெஜிடபிள்ஸ் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன்ற சேல்ஸ் ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இந்த சேல்ஸ் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சேல்ஸ் ஃபைலுக்கு வெர்ஷன் பாருங்கள். இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் வெர்ஷன் இது தான் கைஸ், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கெட்குள்ளே இந்த சேல்ஸ் ஃபைல்ஸுன்ற ஃபோல்டரில் போயிட்டு இந்த ஃபைலை நான் திரும்பி அப்லோட் பண்ணுறேன். அதாவது வெஜிடபிள்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். அது எங்கே இருக்குது? டெஸ்க்டாப்பில் இருக்கும். டெஸ்க்டாப்பில் சேல்ஸ் ஃபைல்ஸ் 1. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் கொடுத்துட்டு திரும்பியும் போயிட்டு அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்க்குறது? இந்த ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியாது, அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது சேல்ஸ் ஃபைல், சரி இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்ற டேட்டா க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, எனக்கு வந்து இந்த டேட்டா வேணாம், எனக்கு பழைய டேட்டா தான் வேணும். ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ் இருந்தது, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சேல்ஸ் ஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைலோட நேமை கிளிக் பண்ணுங்கள், வேர்ஷன்ஸ் போங்க. இப்போது கரண்ட் வேர்ஷனில் இருக்கிறது தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்றது. பழைய வெர்ஷனில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ்ன்னு இருக்கும். இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணிக்கலாம் கைஸ். நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு நான் அதை காட்டுறேன், சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போது அந்த ஃபைல் உள்ளே போனீங்கன்னா ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ்ன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் திரும்பியுமே ஏடபிள்யூஎஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். புரியுதா? இதுக்கு தான் பக்கெட் வேர்ஷனிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணணுன்றது. சரி, இப்போ நம்ம ஒரு ஏடபிள்யூஎஸில் S3 சர்வீஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதில் பக்கெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே ஃபைல் எப்படி போடுறது, ஒரு பக்கெட் வேர்ஷனிங் எப்படி எனேபிள் பண்ணுறது, அதோட யூஸ் கேஸ் என்னன்னெலாம் பார்த்தோம். சரி, ஓகே. ஒரு பக்கெட்டே நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பக்கெட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்டா நான் டெலீட் பண்ண போகிறேன்னு கேட்காதீங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் வருது, டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாம் ஒன்று ஒன்றா டெலீட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, நீங்கள் மேனுவலாக இதை கிளிக் பண்ணி இங்கே டெலீட் கொடுத்துருவீங்க. இவ்வளோ 100 ஃபைல் இருக்குது, என்ன பண்ணுவீங்க அப்போது? அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, பக்கெட்டை வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இங்கே எம்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்தீங்கன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்க எல்லா ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆகும். இப்போ நீங்கள் எம்டி கொடுத்தோன்னே என்ன பண்ணோன்னா, இங்கே ஏடபிள்யூஎஸ் என்ன சொல்லுதுன்னா, டெலீட் பண்ணுறதுக்கு டைப் பர்மனென்ட்லி டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து டைப் பண்ணுப்பான்னு சொல்லுது. நம்ம சோம்பேறி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். என்னது வரமாட்டேங்குது, ஏன் வரல? ஏதாவது ஸ்பேஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பர்மனென்ட்லி டெலீட் எம்டி கொடுக்குறேன். ஸோ அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபோல்டர் எல்லாமே போயிடும் கைஸ். போச்சா இல்லையான்னு எப்போ நான் நம்பர்ஸ்னா நான் உள்ளே போய் காட்டுறேன். இப்போ ஒரு ஃபோல்டர் கூட இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம் சேல்ஸ்ன்ட்டு, அதுக்குள்ளே ஃபைல்ஸையும் போட்டு வச்சுருந்தோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு அந்த ஃபோல்டர்லாம் டெலிட் ஆகிடுச்சு. எனக்கு எப்போ நான் இந்த பக்கெட் நான் டெலிட் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பக்கெட்டோட நேம் இங்கே மேலேயே காட்டுதில்ல, இந்த பக்கெட்டோட நேமை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கெட்டையுமே டெலீட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ AWS S3 சர்வீஸ் இவ்வளோ தான் கைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.